மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவருடைய கட்சியில முக்கியமான 3 நபர்கள் அதிமுகவிலிருந்து விலகி அவருடைய கட்சியில இணையறாங்க. இது ஆரம்பத்தில் இணைய வேண்டியது சும்மா இங்கிட்டு கபடி ஆடிட்டு அங்கிட்டு போய் இணைய போறான்னு வச்சுக்கோங்க. இந்த இணைப்பு சம்பந்தமாக 2 விதமான முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இப்படியாக அதிமுகவை பொழந்து இங்கிட்டு சேர்க்கிறார் இல்லையா, அதில் குதிரை பேர் நடத்துறாரு, அது இதெல்லாம் தாண்டி இந்த இணைப்பு சரியா, இது என்ன மாற்று அரசு தந்துட முடியும், இப்படி ஒரு பேச்சு இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதிமுக இப்போ இருக்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா, அது மேலும் பலவீனப்படுது. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த நபர்களாக வெளியே போகிறதுக்கு அவர் விட்டுட்டாரு, அதனாலேயே அவர் ஒருவராலேயே அந்த கட்சி கீழே போய்கிட்டு இருக்குது. இந்த 2 விதமான பேச்சு இருக்கு. இந்த 2 விதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, விஜய் அவர்கள் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், அவரை சேர்க்கிறார். அவரை சேர்க்கறதுல என்ன தார்மீகமான நிலைப்பாடு இருக்க முடியும் எனக்கு புரியவே இல்லை. ஏன் நான் சொல்லுங்க, ஏன்னா அவர் மாற்றத்தை பேசுறாரு, ஊழலுக்கு எதிரானதுன்னு பேசுறாரு. 2 கட்சியும் மாற்றாதான் நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வரப்பேன்னு சொல்லி பேசினார். இதற்காக தான் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நீ திரும்ப அங்கே ஊழல்வாதியாக இருக்கிற ஒரு நபரை கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா, அப்போ நீ இங்கே வந்து என்ன பண்ணுவார் அவர்? இப்போ 7 பேர் இப்போ 7 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இந்த 5 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்துருக்காங்க இல்லையா, ஏழுலேருந்து அதிமுகலேருந்து. இந்த நபர்கள்லாம் குறைஞ்சபட்சம் அந்தந்த பகுதியில் ஒரு 10 கோடி 12 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ மீண்டும் எலெக்ஷன் வச்சு அவங்க நிப்பாட்ட போறீங்கன்னா அப்பவும் அவங்க செலவு பண்ணுவாங்க. மீண்டும் அங்கே வந்தாங்கன்னா அதுக்கு சம்பாதிக்காமல் இருப்பாங்களா? எம்எல்ஏவே சம்பாதிக்கிறாங்கன்னா முன்னாள் அமைச்சர், இவங்க எல்லா பேருமே அங்கே ஊழல் குற்றச்சாட்டில் ஆளானவங்க தான். இவங்க போதுமான அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தவங்க தான். எல்லா பேருக்கும் பினாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும். இவங்களுக்கு தொழிலே அரசியல் தான். அப்படிப்பட்ட ஆளுகளை நீங்கள் சுத்தமான நபர்கள் எப்படி உங்களோட கட்சியில் சேர்த்துக்க முடியும்? இந்த கேள்வி எல்லாம் செய்யும். எனக்கு விஜய் அவர்கள் கண்மூடித்தனமாக இந்த எல்லா அரசியல்வாதியும் ஒழிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவர் பிரச்சாரம் பண்ணி தான் அவருக்கு தான் ஓட்டு வந்துருக்குது. இப்போ ஸ்ரீரங்கம் பதிலாம் பிரச்சாரத்துக்கு வந்தார், அந்த எம்எல்ஏலாம் ரோட்டில் இருந்தார். 6 வார்டில் வந்து போனார், கூட்டத்தோட கூட்டம் வந்து இப்போ இருக்கார்ல எம்எல்ஏ, அவர் கத்தி இருந்தார். இப்படி தான் மொத்த தேர்தல் நடந்துச்சு. அதாவது எந்த எம்எல்ஏ ஆயிருக்காங்களே அவங்க யாருக்கும் ஓட்டு போடலை. இவர் ஒரு வேவை உருவாக்கினார் இளைஞர்கள் மத்தியில், இன்ஸ்டாகிராமில். அதில் மக்கள் சரி மாற்றம் தான் போட்டு பார்ப்போமே, ரொம்ப நாளாக இவங்களே ஆடுறாங்க, அப்படி ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்க அந்த மக்கள் நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது கெடுக்கும் செயலில் இது மாதிரி செய்கிறது. சொல்கிறேன், சி விஜயபாஸ்கர், யார்? விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்கார் இல்லையா, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். இந்த ஆள் மேலே என்ன குற்றச்சாட்டு இல்லை, அருவருப்பான சில குற்றச்சாட்டுலாம் உண்டு. அதில் மிக முக்கியமானது குட்கா வழக்கு. அது ஏறக்குறைய 100 கோடிக்கு மேலே குட்கா வழக்கு. அதில் டேர்ன் ஓவர் மட்டும் சுமார் 750 1000 கோடி. அதாவது மருத்துவத்துறையில் இவர் அமைச்சராக இருக்கார், மக்களுடைய சுகாதாரத்துறையுடைய அமைச்சர். இவர் அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் குட்கா இங்கே புழங்குறதுக்கு அந்த நிறுவனத்து லஞ்சம் வாங்கினது புகார். அதன் அடிப்படையில் சார்ஜ் ஷீட் வெளியாயிருச்சு. சார்ஜ் ஷீட் வரைக்கும் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க. குட்கா விற்கக்கூடாது தடை இருக்கு. அது ஒரு சுகாதாரத்துறையோட அமைச்சர் மிக முக்கியமான கடமை. அந்த குட்கா எடுக்கிறது மூலமாக, அதில் அடிக்ட் ஆகிற மூலமாக இந்த பல்லு நாக்கு உள்ள இருக்கிற பகுதி இருக்கு இல்லையா, எல்லாம் காலி. தொண்டையில் முதக்கணும் என்னது கேன்சர் வரக்கான வாய்ப்பு உண்டு. இது நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா போட்டு விளம்பரமே போட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம தடை விதிக்கிறோம். சுகாதாரத்துறையோட அமைச்சர் கூடுதல் கவனத்தோடு அதை இன்னும் பரவாமல் பார்த்துக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. ஆனால் அவர் குட்கா விற்கிறவங்கிட்ட மறைமுகமாக டீல் பேசிட்டு உள்ள புழக்கத்தை விடுறானா, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சுகாதாரத்தை பற்றி எந்த எண்ணமும் இல்லாத இருக்காரு. ஆனால் அந்த ஆள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை இன்னைக்கு நீ போதை ஒழிப்புன்னு மக்கள்கிட்ட ட்ரக்கை விடு விளையாட்டை தொடங்கு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு, அங்கே நேற்று வரைக்கும் குட்கா வழக்கில் இருக்கக்கூடிய இன்ன வரைக்கும் விடுதலை ஆகலை அந்த குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை உங்கள் கட்சியில் சேர்த்தீங்கன்னா என்னன்னு அர்த்தம்? இந்த விஜயபாஸ்கர் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி, ஒரே ஒரு தகுதி சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாங்க விஜய் உண்மையிலே மாற்றத்தை கொடுக்கான்னு சொல்லுவேன். என்ன தகுதி இருக்குது இந்த சி விஜயபாஸ்கர்? உங்கள் கட்சி எங்கெங்கே பலவீனமாக இருக்கோ அங்கே பலப்படுத்துறதுக்காக நீங்கள் மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் கூடிய அதிமுக வரக்கூடிய விஷயங்களுக்கு அதெல்லாம் எடுத்துக்க பார்க்குறீங்க. அதுக்கு அவன் எவ்வளோ பெரிய மோசமானவன் தான் பரவாயில்ல, எனக்கு பவர் தான் முக்கியம். அப்போ விஜயோட என்ன நான் தொடர்ந்து பவரில் இருக்கணும். அதற்கடுத்து எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணி என்ன யோக்கியம் நான் கேட்குறேன்? எஸ்பி வேலுமணி அவர் இருந்த துறையில் கொடுத்த கான்ட்ராக்டர் பாருங்க, சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு விளம்பர பலகை ஒன்று இருக்கும். அந்த டெண்டர்லேயே அவ்வளோ அடிச்சாப்புல. அதை தவிர்த்து எந்தெந்த பகுதிகளில் சாலை பொருள் ஆரம்பித்து நகர்ப்புறங்கள் கூட சுகாதாரத்துறை இல்லையா, அது செவிலியர் நியமனம் 102 பேர். அந்த 102 பேர்லேயே பெரிய அளவில் ஊழல் இருக்குது அவர் மீது.
இதை ஆரம்பிச்சு அவருடைய துறையில அப்போது 50,000 கோடி ஒவ்வொரு வருஷம் ஒதுக்குவாங்க. அதுல எல்லா பக்கத்தும் கமிஷன், கண்ணா அப்படின்னு கமிஷன் அடிச்ச ஆளு. இந்த குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டு மீது சார்ஜ் ஷீட் போடப்பட்டு சிபிஐ என்கொயரி வரைக்கும் இருக்குது. யார்? எஸ்பி வேலுமணி மீது. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு கொடுக்குற நபரை எந்த தூய வாதத்தின் அடிப்படையில் நீங்க மாற்று அரசர் கொடுக்குறேன்னு சொல்லி அவரை சேர்க்க முயற்சி பண்றீங்க? சரி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்தையும் அழிச்சு விட்டுருங்கன்றேன். அழிக்க முடிவு பண்ணிச்சா எல்லா அரசையும் அழிச்சு விட்டு புதுசாக உருவாக்கிருக்கன்றேன். திரும்ப இதெல்லாம் கொண்டு வந்தா இது என்ன மாற்றா இருக்கும்னு சொல்லுங்க. ஆகும் அதே சாக்கடை அதை கொண்டு வந்து இதுல விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன புதுசு? நீங்க 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக நான் ரொம்ப வருஷமா பேசிட்டு வச்சுக்குவேன். ஏதோ நல்ல மாற்றம் வரும்னா நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்குவேன். அதில் எனக்கு பெரிய உடன்பாடெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் வந்திருக்கீங்க வாழ்த்துக்கு. ஆனால் வந்த நபர்கள் எதுக்கு இதை கொண்டு உள்ள விடுறீங்க? நீங்க மாற்றம் நடந்து போக வேண்டியதானே. இதை வச்சா நீங்க வெற்றி பெற போறீங்க. இல்லை இதுதான் ஒரு பலமா? வேலுமணி மீது என்ன குற்றச்சாட்டு இல்லை, 41,000 பக்கத்துக்கு ஒரு குற்றப்பத்திரிக்கை கொடுத்தாச்சு. டிப்பர் லாரி குப்பை இல்லையா, மாநகராட்சியும் நகராட்சியும் இதுக்கு எடுப்பாங்க லீஸுக்கு. அதில் ஆரம்பிச்சு துப்புரவு பணியாளர் நியமனம் இல்லையா, அதில் தொட்டு எல்லா நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை 302 செவிலியர்கள் நர்ஸை போட்டாங்க. அது வரைக்கும் இந்த ஆள் தொடாத இடமே கிடையாது. எந்த தொட்டாலும் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கரப்ஷன், எல்லா இடத்துலையுமே ஊழல். அதை பற்றின எல்லா குற்றச்சாட்டும் இருக்கு. இவர் இப்போ விஜயோட போய் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் என்ன சொன்னார்? மக்கள் படத்தை தொட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன். தொட்டவன் பக்கத்தில் கூட்டி வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களே, இது போய் தொட்டவனை விட மாட்டேன் அர்த்தமா? இது நான் கேட்க வேணாம், மக்கள் எல்லாம் கேட்பானா மாட்டானா? ஓட்டு போட்டவனா இழிச்சா தெரியுது அவங்களுக்கு. ஓட்டு போட்டது ஒன்றும் உங்களோட இளைஞர்கள் மட்டும் கிடையாது. சரி, இளைஞர்லாம் கேட்குறாங்களே எதாவது போட்டு பார்ப்போமே, ஏதாவது மாட்ட தராருன்னு அவங்களையும் சேர்த்து நீங்கள் முட்டாளாக்குற வேலை இல்லையா? இது ஒரு பக்கத்து விஜய் அவர்களுடைய கூற்றுக்கே எதிரானதுன்னா, இன்னொரு பக்கத்து இது அதிமுகவுக்கு நேர் எதிரானது. கேட்டால் அதிமுக தாங்கி பிடிக்கிறாங்க. அந்த கப்பல் மூழ்கு தான், அந்த மூழ்கோட தடுக்கு தான் விஜய் அவருடைய பார்ட்டி. அப்படி யார் சொல்கிறா? இந்த லாட்ரி மறுமை. ஏன்னா அதை மூழ்கடிக்கிறது நீங்கள் தான். அது எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியை அதுக்கு துரோகம் பண்ணி அதுலேருந்து நாசம் பண்ணி அந்த கட்சியை காலி பண்ணிட்டு அவங்களுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியுது? நீங்கள் பண்ணுறது பச்சையாக எம்ஜிஆர் அண்ணன் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம். ஏன்னா எம்ஜிஆருடைய ஃபோட்டோவை காமிச்சு அவரை வச்சு கடைசி ஒரு படத்தில் நடிச்சுட்டு ஆனால் அந்த கட்சியவே அழிக்கிறதுக்கு பிளான் போடுறீங்க. இது அந்த கட்சிக்கு துரோகம். நீங்கள் எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கணும்னு சொல்கிறீங்க பாருங்க, அதுவும் பொய். இதுவும் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீ ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட இல்லாட்டி எம்ஜிஆர் மீது விசுவாசம் இருக்கக்கூடிய குடும்பத்தினர், ஜெயலலிதா அவர்கள் மீது விசுவாசம் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் அந்த கட்சியை அழிக்கிறாங்கன்றதை நல்லாவே பார்க்குறாங்க. அழிக்கிறதுக்கு முற்படுறதே விஜய் தான். இந்த எதிர்வினையும் இருக்கும். அதையும் சேர்த்து நீங்கள் அரசியல் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே நீங்கள் தூய்மையான அரசியலாம் பண்ணலை, தூய்மையான நபர்களை கூட்டி போகவும் கிடையாது. நீ இன்னொரு கட்சியை உடைக்கிற வேலையும் பார்க்குறீங்க, குதிரை பேரமும் நடத்துறீங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் தூய்மையான மாற்றுன்னு சொல்லி பாருங்க, அது ஏற்புடையதும் கிடையாது. இது ஒரு பக்கத்து. எனவே விஜய் செய்யக்கூடியது ஒரு கீழ்த்தரமான அரசியல். இது செய்யாமல் அவர் இருக்கலாம், நல்ல பேர் கிடைக்கும். விஜயபாஸ்கர் சேர்த்து நல்ல பேர் கிடைக்கும் போது தானே. சரி, இப்போ அப்படியே அங்கிட்டு வருவோம். இந்த உத்தமன்கள் யார்? இந்த கட்சியை விட்டு வெளியே போகும்போது இன்றைக்கி வேலுமணி ஒன்று பேசுவார். அந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். அது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்தா பத்தாது, என்னை நம்பி வந்தாங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே அவங்களாம் பொறுப்பு வேணாமா, நான் ஏற்க மாட்டேன். அது வெளியே போகிறதுக்கு ஒரு காரணம் தெரியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவர் அந்த பேச்சில் சொல்கிறார், ஜாம்பவான்கள் எல்லாரும் மாவட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான்கள். ஐயா நீங்கள் ஜாம்பவான்கள் தான். ஜாம்பவான்கள் எப்போ நாங்களாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாங்கள் எல்லாமே மக்கள் எல்லாமே அப்படி நினச்சோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2021 தொடர்ந்து போராட்டம், ஸ்டெர்லைட்ல ஆரம்பித்து ஏகப்பட்ட போராட்டங்கள். அதனால் அவர் மீது ஒரு கெட்ட பேரே இருந்துச்சு. அன்றைய அதிமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள்கிட்ட ஒரு எதிரான மனநிலையே இருந்துச்சு. ஆனால் அப்போவுமே கூட கோயம்புத்தூரில் ஏறக்குறைய 9 சீட் நிறைய அடித்து வின் பண்ணீங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் 10க்கு 9 தோத்துருக்கீங்க. ஒரே ஒரு இடத்துல தொண்டாமுத்தூரில் எஸ்பி வேலுமணி ஜெயிச்சிருக்காரு. அது எப்படி? சில இடங்களில் 3ஆவது இடத்துக்கு போயிருக்கீங்க. அது எப்படி? என்ன ஜாம்பவான்கள்? ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, அந்தந்த மாவட்டத்துக்கான எப்பவும் ஜெயலலிதா அவர்கள் எனக்கு தெரிஞ்ச அதிமுகவை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் யார் முடிவு பண்ணுறாரோ அவர் தான் வேட்பாளர். நீங்கள் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்க முடியாது. அவர் யாரை செலக்ட் பண்ணி போடுறாரோ அது டீ கடைக்காரனாலும் சரி, நீ தான் அதுக்கு வேலை பார்த்தாங்க. அப்படி தான் அந்த கட்சி நடந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் பண்ணது நேர் மாறானது. அவர் என்ன பண்ணாருன்னா, மாவட்ட செயலர் என்ன சொல்கிறீங்களோ அவங்களே நிப்பாட்டிடுறேன்.
லீமா ரோஸ் இருக்காங்க இல்லையா, உள்ள லீமா ரோஸை கொண்டு வந்து லால்குடி நிப்பாட்டுற வரைக்கும் எஸ்பி வேலுமணிக்கு இங்கே பவர் இருந்துச்சா இல்லையா? அப்போ நீங்கள் தான் வேட்பாளர் நிப்பாட்டினீங்க. நிப்பாட்டின வேட்பாளர் ஜெயிக்கலாம் நீங்கள் தான் பொறுப்பு. இன்னும் ஜாம்பவான்கள் எல்லா பள்ளியும் தூக்கி இப்போ இபிஎஸ் மேல வசதியாக போகிறதுக்கு ஒரே காரணம், வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணியாச்சு. இதில் எதிர்காலம் இல்லை, ஒரு தொழில் ரீதியான எதிர்காலம் அங்கே இருக்குது, அங்கே ஓடி போயிடுவோம் அப்படின்றத தவிர வேற என்ன இருக்க முடியும்? இது விஜய் செய்யறதை விட பெரிய துரோகம் அதிமுகவுக்கு. அதாவது விசுவாசம்னா என்னன்னே கிடையாது. இந்த கட்சினால தான் வளர்ந்தீங்க, இந்த கட்சினால தான் வாழ்ந்தீங்க, இந்த கட்சினால தான் இன்னைக்கு செல்வந்தராக இருக்கீங்க. எல்லாமே கொடுத்த ஒரு கட்சியை அழிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்த ஒரு கட்சியை அழிக்க முற்படக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் நிற்க முயற்சி பண்ணுறீங்க. இதோட துரோகம் ஏதாவது உண்டா? இது ஏதாவது அதிமுக தொண்டரை ஏற்றுப்பானா? நேர்மை கிடையாது இல்லையா? இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பக்கம் இருக்குது. உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு, நீங்கள் தான் மாவட்டத்தில் வேலை பார்த்தீங்க, நீங்கள் தான் செலவு போகணும், எல்லா வேலையும் பார்த்துமே கூட நீங்கள் தோற்றுருக்கீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு. எல்லாத்தையும் இப்போ இபிஎஸ் மேலே போட்டுட்டு தொடர் தோல்விக்கு அவர் தான் காரணம். முடிச்சு விட்றதுக்கல்ல, தொடர்ந்து 13 வருஷம் தோற்ற பதவி கூட கருணாநிதி அவர்கள் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா காலம் அதுக்காக பொறுமையாக காத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. காலத்துக்காக காத்திருக்காங்க. நீங்கள் ஒரு வாரம் கூட காத்துக்கலையே, ரிசல்ட் வந்து உடனே ஓடிட்டீங்களே. சும்மா 40 நாள் 2 மாதம் ஓடிட்டு விளாதிங்க, நீங்கள் முதல் நாளே ஓடிட்டீங்க. அப்போ உங்களுக்கு இது அப்போ உங்களுக்கு இங்கே சந்தர்ப்பம் தேவைப்பட்டுச்சு. இங்கே இல்லைன்னா வேற எங்கேயாவது பிழைப்பு வாதம் தாண்டி வேற என்ன இருக்க முடியும்? மனசில் குறைஞ்சபட்சம் ஈரம் இருக்குன்னு வச்சுக்கவேன். விஜய் வந்து முதல் தேர்தல், 2வது தேர்தல் போனால் கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த தேர்தல் 5 வருஷம் போராடினாங்க, நம்பிக்கை இழந்துட்டாங்க, சரி இங்கே போகிறான்னு சொல்லலாம். அவர் வெற்றி பெற்று வந்த உடனே ஒரே வாரத்தில் ஓடிப்பிட்டீங்க. அப்போ நீங்களாம் எல்லாம் எப்படா ஓடலான்னு காத்துக்கிட்டு ஆளுங்க. எனவே நேர்மையை பற்றி நீங்கள் பேசாதீங்க, அதே மாதிரி பொறுப்புகளை பற்றி நீங்கள் பேசாதீங்க. இது அதிமுக தொண்டர்களை முட்டாளாக்குற வேலை, சும்மா அந்த பொங்குற வேலை வேணாம். உங்களுக்கெல்லாம் 4 பேர் காசு வாங்கி சாப்பிடாம பாருங்க, அவன் வேணா கட்டுன்னு பேசியான், ஆனால் தொண்டர்கள் அவனை ஏற்றுக்க மாட்டான். அவங்க எல்லா பேரும் உங்களால் சம்பாரிச்சவும் கிடையாது, உங்களால் வாழ்ந்தவும் கிடையாது. தொண்டர்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் மீதும், அவர் மேலே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் மீதும். அந்த விசுவாசம் அவங்கள்ட்ட இருக்குது. இன்னைக்கு 60,000க்கும் மேற்பட்ட நிறையா தொண்டர்கள் எம்ஜிஆரோட விசுவாசிகள் தான். 55க்கு மேலே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஜெயலலிதா அவருடைய விசுவாசின்னு. எனவே அந்த கட்சி அவங்களுக்கானதாக இருந்துச்சு. அதை அழிக்கிற நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சி விஜயபாஸ்கரில் ஆரம்பித்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வரைக்கும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு, என்ன நடவடிக்கை போகுது, அவர் என்னவா செயலாக்கத்தில் ஈடுபடுறாரு, அதில் எங்கேருந்து நாம் முடிஞ்சளவு வெயிட் பண்ணி அது சரியாக போகுதா, அதில் விமர்சனத்துக்குள்ள அதில் எங்கேருந்து நம்ம அரசியல் பண்ண முடியும், அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இதையெல்லாம் நீங்கள் பொறுமையாக 1 வருஷம் காத்திருக்க முடியுமா? வேகமாக இங்கே தலையை கட்டிட்டு நம்ம ஓடுறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் அப்படின்னு ஓடுறீங்க. அது வந்து 1 வருஷம் கூட ஆகலை, ஒரே வாரத்தில் ஓடுறீங்க. வெக்கமா இல்லை? சத்தியமாக சொல்கிறேன், அது உங்கள் உட்கட்சி விவகாரம், அதனால் தலையிடவே விரும்பலை. ஆனால் இது அதிமுகவுடைய தொண்டர்களுக்கான ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆரையும் விசுவாசமாக நினைக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பங்கள் இருக்குது. ஏற்கனவே 34, ஏற்கனவே உங்களுக்கு வந்து 24 25% ஓட்டு இருக்கு இல்லையா, அது அவங்க தான் காரணம். 20% வச்சுக்கோங்க. அந்த நபர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் இது. ஏன்னா விஜய் பிரச்சாரத்தில் உங்கள் கட்சியோட பேர் சொன்னாலே அசிங்கம் நினைச்சார். இந்த இன்னொரு கட்சி அப்படின்றார். வெக்கமா இல்லை அப்படி பேசணும் போய் நிற்கிறதுக்கு? வேகமாக போய் பூச்செண்டு கொடுத்து நிற்கிறீங்க. வெக்கமா இல்லை? சூடு சொரணம் இல்லை? நான் கேட்குறேன், குழு பழியை தூக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது போகிறது இடைக்கிட்ட ஏற்புடையதில்லை. இந்த நபர்கள்லாம் யோக்கியவான்கள் அப்படின்றதும் கிடையாது. அந்த கட்சியோட உட்கட்சி விவகாரம், யாரையாவது தலைவராக கொண்டு வாங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை காரணம் கட்டி நான் விஜய்கிட்ட போகிறேன் அப்படின்னு இந்த கும்பல் சொல்லுது பாருங்க. இந்த கும்பல் நான் அரசியலே இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கும்பலாம் ஈவரக்கெல்லாம் முடிச்சு விட்டுருன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அரசியலேருந்து ஒழிச்சு கட்ட வேண்டிய விஷயம், ஒழிச்சே போயிடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சந்தர்ப்பம் தேடிக்கிட்டு எவனடா பண்ணலாம் துரோகம், எங்கடா சம்பாதிக்கலாம், எங்கே ஒட்டுனா வாழலாம், இப்படி தெரியிற ஒரு கும்பல் தான் அரசியலை கெடுதுன்னு நான் சொல்லுவேன். பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழக வெற்றிக்கழகம் இல்லையா, இந்த ஆட்சியில் முழுக்க கெட்டதெல்லாம் சொல்ல மாட்டேன், நல்லது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உட்காந்துக்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஊரில் ஏகப்பட்ட பேர் போட்டு அடிச்சுருக்கானுங்க. இருக்கிற செய்தி எல்லாம் அப்படியே பெருமை பேசியிருக்கான்னு வச்சுக்கோங்க. பெருமை பேசியே தெரிஞ்சால் இந்த அரசாங்கத்தினுடைய தவறுகளை சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதுக்கு தான் நான் கத்தியிருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் உண்மையை ஒத்துக்கிறேன், சில அமைச்சர்கள்லாம் நல்லாவே செயல்பட விரும்புகிறாங்க. இந்த ரமேஷ் அவர், விக்னேஷ் அவர், இந்த மதுவிலக்குத்துறை இல்லையா, அவர் என்ன சொன்னால் இதை போராடுறாப்புல அவராகட்டும், இல்லை ஸ்ரீநாதா ஸ்ரீகாந்தா விஜய் அவருடைய நண்பர்,
அவர் ஓரளவுக்கு அங்கிட்டு உருண்டு இருக்காரு. அவர் துறையை கவனிச்சுக்கணும், எப்படியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாப்புல. அந்த ரமேஷ், ஸ்ரீரங்கம் ரமேஷ்ன்ற பையன், அந்த பையனும் ஓடி இருக்கான். அந்த பையன் அந்த வயசுக்கு ஏற்றாப்புல முகத்துக்கு உருன்னு வச்சுக்கிறானே தவிர ஏதோ முயற்சி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராஜ்மோகன், அவரும் ஓரளவுக்கு ஏதோ உருட்டுறாரு. இவங்க எல்லா பேருமே அந்த துறையை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது செய்யணும்னு முயற்சி எடுக்கிறாங்களோ எடுக்கிறாங்க. இது வேற எந்த ஆட்சியில் அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லா பேருமே ஒரு மோசமாக இருப்பானுங்க. இங்கே ஒரு செட்டு ஓரளவு வேலை பார்க்க நினைக்கிறாங்க, நான் பாராட்டவே செய்வேன். ஆனால் இன்னொரு பக்கத்து இந்த பர்வேஸ், பிரபு, அமைச்சர்களுக்கெல்லாம், கீர்த்தனா, இந்த வெங்கட்ராமன், இந்த செட்டிலாக இருக்கு பாருங்க, இப்போவே எப்படி ஊழல் பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சு. இதையெல்லாம் பிடிச்சி கண்டிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. எனவே அரசாங்கத்துக்கு துதிப்பாடுறதில் இருக்க வேலை. அந்த இடத்துல சரி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆளுகளாம் உள்ளே போனால் ஏதாவது விளங்குமா? அந்த ஆளுகளை திருத்துவீங்கன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கெடுக்கிற வேலை பார்த்துக்கிறீங்க விஜய். எனவே 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 கிடைச்சிருக்க வாய்ப்பை கொஞ்சம் மக்கள் நம்பிக்கையை மேற்கொண்டு பெறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 மாதத்தில் பெரிய அளவில் அவப்பேர் சம்பாதிச்சாச்சு. இன்னும் போக போக நிறைய அவப்பேரை சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி காரியத்தை ஈடுபட போகிறீங்க. அதில் அதிமுக உடைக்கிறது பெரிய அவப்பேர் உங்களுக்கு வந்து சேரும். அதில் கடைசியாக மனசாட்சியை தொட்டு ஒரு பதில் சொல்லுங்கள். இந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நீங்கள் பதவி விலகிறாங்களே, அப்போலாம் அதிமுக வெற்றி பெற்று ஓட்டு போட்டாங்க. அவங்க எல்லா பேருக்கும் செய்கிற துரோகம் இல்லையா அன்றைக்கி? இதெல்லாம் பதவி விலக திரும்ப ஓட்டு போடுங்க எனக்குன்னு இப்படி கேட்டு போகிறது அசிங்கம் இல்லையா? இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, இந்த மக்களுடைய தீர்ப்புக்கும் எதிரானது. நீங்கள் செய்கிறது அப்பட்டமாக குதிரை பேரன்றதை தாண்டி நாகரிகம்லாம் அரசியல், ஒரு அரசியல் இப்படி நடக்கக்கூடாதுன்றதை நடத்திக்கிறீங்க. எனவே எல்லா கெட்ட பேரையும் நீங்கள் வேகமாக சம்பாதிச்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்கள் பக்கத்துக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்க மாதிரி ஐடியா பண்ணி ஆதரவு.